ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 14/6/2025. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ அல்லது ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் கடைசியாக வந்து புதன்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது புதன்கிழமை வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட சார்ட்டர் கன்சல்டேஷன் ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டுமே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா சார்ட்டர் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் நின்றாலே நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்பர்ஸ் கிடைக்க அது எப்படியே சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய எக்ஸ் படி நம்ம எடுக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேருந்து பெயர்ஸ் எடுக்க போகிறோம் நண்பா. ஏன்னா இந்த புதன்கிழமை ரிசல்ட்டில் 3 போர்டுமே நம்மளுக்கு டபுள் போர்டு நண்பா. அதாவது 8184, இங்கே 7970, இங்கே 3662. அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு 88, இந்த இடத்துல நம்மளுக்கு 77, இந்த இடத்துல நம்மளுக்கு 66. இப்போ புரியுதா நண்பா? 6, 7, 8ன்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர்ஸை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 6, 7, 8 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8, 7, 6 எக்ஸை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு ரோல். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட். இது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு நிற்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் மிச்சம் இருக்கிறது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 14, இங்கே நம்மளுக்கு 90, இங்கே நம்மளுக்கு 32. ஸோ இதை நம்ம செகண்ட் டார்கெட்டாக கொண்டு வரணும், உள்ளக்க நம்பர்ஸ்களாக கொண்டு வரணும். ஸோ தேர்டு நம்ம பார்த்தோம்னா இது நம்மளுக்கு செகண்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 149032. தேர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிறது வந்து 184x, இங்கே கிடச்சிருக்கிறது 790x, இங்கே நம்மளுக்கு வந்து 362x. இது நம்மளுடைய தேர்டு டார்கெட். இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். G1 படி இந்த ட்ராவலில் நம்மளுக்கு வந்து 876. இந்த 876லேருந்து நம்மளுக்கு வந்து ரோல் இருக்குது நண்பா. ரோலுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 876ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8761, 8762, 8763, 8764, 8765, 8766, 8767, 8768, 8769, 8760. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு G1 படி இதில் ரோல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது நம்மளுடைய ஃபஸ்ட் G1. G2 படி 149032. இது நம்மளுடைய 4D. 4D ஈக்குவல் டு இதை ஃபுல்லாத்தையும் நம்ம செட்டாக மாற்றிடணும். அதாவது 1490, 1432, 9032. 3 செட்டு நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு G3 படி அடுத்த பெய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 184, 790, 362. இது நம்மளுடைய அடுத்த செட்டு. இதை வந்து நம்ம 4Dயாக மாற்றுறோம். 4D சிங்கிள். இது வந்து நம்மளுக்கு 4D சிங்கிள் ஈக்குவல் டு X4D. அதாவது நம்மளுக்கு இது வந்து பெய்ஸாக நம்மளுக்கு எடுத்திருந்தாங்க. அதனால் இந்த ட்ராவல் இதில் வந்து சிங்கிளில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்மளோட தேர்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிஸ் ஆன நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் 4Dயாக மாற்றிருக்கிறோம். ஃபஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 876 தான் எடுத்திருக்காங்க. ஸோ 876 நம்ம ரோல் போட்டோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கேன். ஸோ இங்கே நம்மளுக்கு G1 இருக்குது, G2 இருக்குது, G3 இருக்குது. இதில் உங்களுடைய கெஸிங் நம்பர்ஸ்
ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலை, எனக்கு நம்பர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம மெம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது எனக்கு வேணும் 4Dக்கு சரி டோட்டோக்கும் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இப்போது இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 0259 நம்மளுக்கு பெய்ட்ஸ், அதாவது பெய்ட்ஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு செட்டு கிடையாது. ஸோ இது நம்மளுக்கு பெய்ட்ஸில் இருக்குது. 0685 இது இல்லை. 3718 இல்லை. 3716 இல்லை. 4793 இல்லை. 44 இதுவும் கிடையாது. 60 இதுவும் கிடையாது. 8493 இதுவும் இல்லை. 8923 இது நம்மளுடைய செட்டுக்குள்ளே பெய்ட்ஸாக இருக்குது. 864 இது இல்லை. 7351 இல்லை. 8537 இல்லை. 6775 இல்லை. 643 இது இல்லை. 609 பெய்ட்ஸ்குள்ளே இருக்குது. 509 இல்லை. 3869 இல்லை. 4747 இல்லை. 370 இல்லை. 11 இது இல்லை. ஸோ பெய்ட் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் மட்டும் தான் ஒரு சில நம்பர்ஸ் இருக்குது. மற்றபடி நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸுமே இல்லை. அதனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ரோலுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ 3 விதமான ஃபார்மேட் எடுத்துருக்குறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி சனிக்கிழமை 14/6/2025 கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.